தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கான மீன் பிரசாதம் வழங்கும் நிகழ்வு தொடங்கியதை அடுத்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. ஹைதராபாத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் ஆஸ்துமா நோயாளிகளுக்காக மீன் பிரசாதம் வழங்கப்படுகிறது. இந்த மருந்தை தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கொண்டால் ஆஸ்துமா நோயிலிருந்து குணமடையலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த மீன் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் உள்ள நம்பள்ளி கண்காட்சி மைதானத்தில் இன்று தொடங்கியது. இதனையடுத்து மீன் பிரசாதத்தை பெற ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஒடிசா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். இதனால் அங்கு கூட்டம் அலைமோதியது. பாத்தினி ஹரிநாத் குடும்பத்தினர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மீன் மருந்தை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார்கள். 5 லட்சம் பேருக்கு இந்த ஆண்டு மீன் பிரசாதம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பத்னி குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மீன் பிரசாதம் வழங்கும் இடத்தில் அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நம்பப்பள்ளி மைதானத்தின் சுற்று வட்டார பகுதிகளில் தெலங்கானா அரசு சார்பில் 700 சிசிடிவி கேமராக்கள் வரை பொருத்தி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வெளி மாநிலத்திலிருந்து வரும் பயணிகளுக்காக 2 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. June